ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் மீ கௌசி. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான சூப்பர்பான ஒரு வால் ஹேங்கிங் கிராஃப்ட் தான், அதுவும் உள்ளன் த்ரெட்டை வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ டபுள் கலர் ஆர் மல்டி கலரில் உள்ளன் த்ரெட்டை யூஸ் பண்ணி இந்த கிராஃப்டை நம்ம பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க, சரியா? ஸோ இப்போ நம்ம இந்த கிராஃப்டை எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதை நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ப்ரூம் ஸ்டிக்கு குச்சி வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதிலேருந்து ஒரு 4 குச்சி வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கீழே அடியில் பார்த்திங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதை இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு 2 பீஸ் வந்து சேம் சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கிராஸில், அதாவது சிலுவை மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் தான் நம்ம உள்ளன் த்ரெட்டை வந்து சுற்றி எடுத்துக்க போகிறோம். ஸோ நான் சென்டரில் வந்து ப்ரௌன் கலரை வந்து சுற்றுறேன். ஸோ பாருங்கள், மேலே வந்து அதோட இதை சுற்றிட்டு கீழே இருந்து மேலே எடுத்து அடுத்த குச்சியில் வந்து அந்த இதை வந்து எடுக்கிறேன். ஸோ நான் சொன்னால் புரியாது, நீங்கள் நல்லா டீப்பாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். ஸோ பாருங்கள், ஸோ இந்த மாதிரி மேலே இருந்து கொடுத்து எடுத்துட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு அடுத்த குச்சியில் அதே மாதிரி ஒரு சுற்று சுற்றிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து அடுத்த சைடுக்கு வந்து கொண்டு போயிடுவேன், சரியா? ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் சுற்றிட்டே இருங்க. நல்லா டைட்டாக பிடிச்சி சுற்றினா தான் அது நல்லா லுக் வந்து சூப்பராக இருக்கும், இல்லாட்டி ரொம்ப லூஸ் ஆயிரும். ஸோ ஒரு பக்கம் வந்து ரொம்ப கேப் விழுந்துடும், இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு பக்கம் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இன்னொரு பக்கம் சுற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு இதோட லுக்கு வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக வந்து, அதாவது உள்ளே வந்து கேப் இல்லாமல் இருக்குது, பின்னாடி நான் இப்போ காட்டினேன் இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சென்டர் பொசிஷனுக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் இப்போ இதுவே வந்து நீங்கள் வந்து டபுள் கலரில் சுற்றுனீங்க அப்படின்னா சென்டர் பொசிஷனை வந்து அதிகமாக்கிக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சுற்றிட்டே இருக்கணும், சரியா? ஸோ இப்போ நான் வந்து 4 கலர் கொடுக்க போகிறேன், மல்டி கலர். ஸோ இப்போ ஒரு தடவை இந்த சென்டரில் உள்ளது முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம பூவில் வந்து பூ கட்டினப்போ முடிச்சு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்து டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஈஸியாக வந்து இதில் ஆயிரும். ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஸோ பூ கட்டுற மாதிரி நாட்டை போட்டுட்டு அடுத்த கலரை இது கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணுறது எப்படி ஜாயின் பண்ணுறேங்கிறத பாருங்கள். ஸோ அந்த கலரை அதுக்கு மேலே வச்சுட்டு நான் எந்த ஒரு நாட்டும் போடலை, எதுவுமே பண்ணல. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த முடிச்சு வந்து நான் இப்போ பிடிச்சிட்டு நான் எந்த நாட்டுமே போடாமல் தான் நான் வந்து எல்லோ கலரை சுற்றுறேன், அப்படி தானே? ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நாட்டு வந்து உங்களுக்கு அது லூஸாக இருக்கும், உங்கள் பின்னாடியே அந்த நூல் வந்து வந்துடும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் பூ கட்டுற மாதிரி சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வந்து நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சுற்றுங்க, சரியா? ஸோ கொஞ்சம் ஒரு அடுத்த கலரை வந்து நம்ம 2வது சுற்றுனதுக்கு அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இதை கட் பண்ணியிருப்போம் இல்லையா நாட் போட்டு, அதை வந்து நீங்கள் கட் பண்ணி தூர எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க ஒரு குறிப்பிட்ட அளவு ரீச் ஆனதுக்கப்புறமா. ஸோ உங்களுக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி லெவல் தான். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ எல்லோ கலர் வந்து உங்களுக்கு இவ்வளோ போதும், இந்த கலருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் வால்க்கு வந்து எந்தெந்த கலர் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கலருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா இந்த மாதிரி நாட் போட்டு அடுத்த கலரை இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறமா கட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சிங்கிள் கலரில் பண்ணலாம், மல்டி கலரில் பண்ணலாம், ட்ரை கலரில் பண்ணலாம், ஆர் டபுள் கலரில் கூட பண்ணலாம். எந்த கலரில் எப்படி வச்சுனாலும் நம்ம பண்ணலாம், எந்த காம்போவில் வச்சுனாலும் நம்ம பண்ணலாம். சிங்கிள் கலரில் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரூமுக்கே வந்து ஒரு ப்ளசண்ட்டான லுக்கை வந்து இந்த கிராஃப்ட் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து சிங்கிள் கலரில் கொடுக்குறோம், ஸோ அது வந்து ரொம்பவே வந்து ஒரு மொட்டையாக இருக்குது, அதாவது பிளாங்காக இருக்குது அந்த கிராஃப்ட் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதில் சென்டர் பொசிஷனில் வந்து ஸ்டோன் நல்லா லுக்கு கொடுக்குற மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டோன் ஒட்டினீங்க அப்படின்னா அதில் வந்து ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து ஸ்டோன் ஒட்டலை இன்றைக்கி பண்ணுற கிராஃப்டில், நீங்கள் இந்த இடத்துல சென்டர் பொசிஷனில் வந்து ஸ்டோன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஒரு கிராஃப்ட் முடிச்சிட்டேன், சரியா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு இதை முடித்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறேன் அப்படின்னா
கொஞ்சம் பெரிய சைஸில் பண்ணிக்க போகிறேன். அது நான் இப்போ பண்ணது வந்து மீடியம் சைஸில். ஸோ பெரிய சைஸில் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நீளமாக வந்து ஸ்டிக்கை கட் பண்ணி இந்த மாதிரி கிராஸில் வச்சு மறுபடியும் அதே மாதிரி பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக 5 டைம்ஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னாலே அந்த கிராஃப்ட் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பெருசுலேருந்து சின்னது வரைக்கும், ஸோ ஒரு பெரிய இதிலேருந்து கீழே தலையிலேருந்து வால் வர்ற மாதிரி, ஸோ இந்த மாதிரி நல்லா நீட்டாக வந்து கரெக்டாக டைட்டாக பிடிச்சி பண்ணுங்கள். ஸோ அப்பப்போ வந்து ஒரு சைடு வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சைடு நீளமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து அதை நல்லா இழுத்து இந்த மாதிரி விட்டுக்கோங்க. இழுத்து நல்லா விட்டு அதை டைட்டாக பிடிச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நீட் லுக் கொடுக்கும். ஆர் நீங்கள் வந்து சும்மா ஏனோ தானோன்னு பண்ணிட்டோன்னா சரி ஓகே நம்ம சுற்றுறோம் அது நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானோன்னு பண்ணோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறமா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா நம்ம வாலெல்லாம் ஹேங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து அந்த நூலெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆக நம்ம வந்து தொங்க தான் விட போகிறோம், சரியா? ஸோ அப்போ வந்து அந்த நூல் வந்து ஒரு பக்கமாக இழுத்து நமக்கு வந்து அது ஒரு லுக்கு வந்து நீட்டாகவே இருக்காது. ஸோ அதனால தான் பண்ணுறப்பவே வந்து நம்ம நீட்டாக பண்ணி முடிச்சிடணும். ஸோ நான் வந்து ஒரு டைமும் அதை மெஷர் பண்ணி அதை விட சின்னதாக வேணும் அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மெஷர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்கேல் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். முன்னாடி பண்ணதுலேருந்து அதோட டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்களா அந்த பிங்க் கலர் வந்து முன்னாடி இருக்கிறது வந்து பின்னாடி இருக்கக்கூடிய பிங்க்கை வந்து காட்டுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 5 டைம்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும், ஃபஸ்ட்டு புரியாது. ஃபஸ்ட்டு நம்ம அந்த 2 ஸ்டிக்கையும் கிராஸில் வச்சு பண்ணும்போது அது நிற்காது, நல்லா டைட்டாக பிடிச்சி பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் 5யுமே பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறமா பாருங்கள் சைட்ஸ்லலாம் அந்த குச்சி வந்து தெரியுதா? ஸோ அதை வந்து நார்மலாக நீங்கள் சிசர் வச்சு யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டிங்கன்னா அது போயிடும். பார்த்து லாஸ்ட்டாக பண்ணியிருக்கக்கூடிய அந்த த்ரெட்டில் வந்து அது பற்றாமல், ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா ஒரு இது வந்து வெளியில் வந்துருச்சு, த்ரெட் வெளியில் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து லூஸ் ஆயிரும். ஸோ அதனால் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கீழே வந்து தொங்குறதுக்காக நான் ஒரு பாட்டமில் வந்து ஒன்று பண்ண போகிறேன். ஸோ அது த்ரெட்டோட அவைலபிலிட்டியை பொறுத்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் போல் நான் வந்து ப்ளூ கலரை வந்து இந்த மாதிரி சுற்றி எடுத்துருக்கிறேன். ப்ளூ வந்து என்கிட்ட கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதை வச்சு ஒரு 4 சுற்றிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் எதுவுமே பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக அது கூட நான் ப்ரௌன் கலரை சுற்றி எடுத்துக்கிறேன். அண்ட் நான் 4 கலர் யூஸ் பண்ணேன் இல்லையா, 4 கலர். நீங்கள் இதில் சிங்கிள் கலர் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் டபுள் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எல்லாமே வந்து உங்களோட விஷ் தான். ஸோ நான் அந்த மாதிரி பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் நான் வந்து அந்த கேப்பை எதுவுமே பண்ணல, கேப்பை நல்லா வந்து பிடிச்சிட்டு இந்த மாதிரி சென்டரில் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு முடிச்சு போட போகிறோம், நாட் போட போகிறோம். ஸோ இந்த நாட்டை வந்து நான் பூ கட்டுற மாதிரி போட முடிஞ்சால் போடுங்க, ஆறு சிம்பிளாக வந்து நீங்கள் முடிச்சு போடுவீங்களா, நாட் போடுவீங்க இல்லையா, கட்டுற மாதிரியே நீங்கள் கட்டிக்கோங்க. ஸோ நல்லா வந்து டைட்டாக கட்டிக்கோங்க, அது கலண்டுறக்கூடாது. ஸோ நல்லா டைட்டாக இறுக்கி கட்டுற மாதிரி கட்டிட்டு ஒரு 3 டைம்ஸ் நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டதுக்கப்புறமா அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி த்ரெட் பால் வந்து பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும், ஸோ பண்ண தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதோட எண்டுலேருந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சென்டரில் நாட் போட்டோம் இல்லையா, அந்த நாட்டை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் கட் பண்ணிடாதீங்க. ஸோ 2 சைட்லேயும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன். ஸோ 1 சைடு நான் கட் பண்ணிட்டேன். இப்போ அனதர் சைடில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து 2 கையிலையும் வச்சுட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு ஒரு டைம் இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு அது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வரும் இல்லையா, ஸோ ரவுண்ட் ஷேப்பில் வந்ததுக்கப்புறமா ஒரு சென்டர் பொசிஷன் எந்த இடத்துலனாலும் வச்சுக்கோங்க. அதில் வந்து உங்கள் கையை வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி சுற்றி ரவுண்டாக வந்து கட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி சுற்றி கட் பண்ணி எக்ஸஸாக இருக்கும் இல்லையா, அந்த த்ரெட்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்பப்போ வந்து கையில் உள்ளங்கையில் வச்சு ஒரு உருட்டி எடுத்தீங்க அப்படின்னா அது நமக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல வந்து அந்த த்ரெட் வந்து எக்ஸஸாக இருக்குது அப்படிங்கிறத. ஸோ அதை பார்த்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இங்கே பாருங்கள் இப்போ வந்து ஃபுல்லாக ஒரு ஷேப்புக்கு வந்துருச்சு. நான் மல்டி கலரில் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் சிங்கிளாக பண்ணனா கூட பண்ணலாம், குட்டி குட்டி பால்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு மல்டி கலரில்
நான் எந்தெந்த த்ரெட்ஸ்லாம் யூஸ் பண்ணனோ அதை வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போ நீட்டாக வந்து ஒரு த்ரெட் பால் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். உலன் த்ரெட் பாலில் நம்ம வந்து அதில் ஒரு பாட்டமுக்கு வந்து ஒரு டெக்கரேஷன் கொடுக்கறதுக்காக நான் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம அது கூட ஜாயின் பண்ணணும் இல்லையா, நம்ம சென்டரில் வந்து ஒரு நூல் கட்டியிருந்தோம் இல்லையா, அது கூட இதை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இதை தான் நம்ம எண்டில் இருக்கக்கூடியதை பண்ண போகிறோம். ஸோ மேலே வந்து தொங்க விடுறதுக்காக 2 உலன் த்ரெட்டு, லாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு த்ரெட்டு மாட்டியிருக்கோம் இல்லையா பிங்க் கலர், அந்த த்ரெட் கலர்லேயே இந்த மாதிரி 2 த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்து மேலே இருக்கக்கூடிய நம்ம மேலே எதை நம்ம ஜாயின் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல வச்சு நம்ம க்ளூகன் அப்ளை பண்ணி இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து க்ளூகனை தான் யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணிக்க போகிறேன். க்ளூகன் இல்லாதவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, லாஸ்ட்டாக நம்ம ஒரு கலர் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா சைடில் பிங்க் கலர், அந்த பிங்க் கலரை எடுத்து நீங்கள் ஊசி மூலமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஆர் ஊசியே இல்லாதவங்க சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னா டபுள் சைட் டேப்பை யூஸ் பண்ணி நீங்கள் பின்னாடி அந்த டபுள் சைட் டேப்பை வந்து ஒட்டிட்டு நீங்கள் எந்த இடத்துல வந்து இதை ஹேங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இதை வந்து அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் இந்த லுக் வந்து ஈஸியாக கிடச்சிரும். சரியா? ஸோ இதுதான் வேணும் அப்படின்லாம் இல்லை, எதை வச்சுனா கூட இதை பண்ணலாம். ஸோ பாருங்கள், ரொம்பவே நீட்டான ஒரு பியூட்டிஃபுல்லான கிராஃப்ட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ நீங்கள் இதுக்கு ப்ரூம் ஸ்டிக்கை தான் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ இந்த கிராஃப்டை மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட க்ரியேட்டிவிட்டி லெவலை வச்சு நீங்கள் இதை வித்தியாசமாக ட்ரை பண்ணிவிட்டு அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட்ஸை, வித்தியாசமான கிராஃப்ட்ஸை பார்க்கணுன்னா நீங்கள் இட்ஸ் மீ கௌசி சேனலை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.